ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். விஸ்பர்ஸ் ஆஃப் ஃபேட்டோட 21வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல சீனியரோட டெட் பாடி உண்மையாவே மறைச்சு வைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக லூயன் ஒரு பூச்சியை அனுப்பியிருந்தான். அத்தோட முடிஞ்சது. இந்த எபிசோட்ல அந்த பூச்சி போய் தேட ஆரம்பிக்க அந்த இடத்துல நடந்த சம்பவங்கள்லாம் லூயனுக்கு ஞாபகம் வருது. லூயன் தங்லியை பாக்குறதுக்கு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஆசையா ஓடி வந்தது. அவனுக்கு மியூசிக் எப்படி இலைய வச்சு வாசிக்கிறதுன்னு கத்து கொடுத்தது. அதை தங்லியை அடுத்த செகண்டே கத்துக்கிட்டு அவன் வாசிக்க ஆரம்பிச்சதுன்னு, அந்த பூச்சி எங்கெங்கெல்லாம் பறந்து போகுதோ அந்தந்த இடத்துல என்னென்னலாம் மெமரி இருக்கோ அதை பத்தி ரொம்ப இமோஷனல் ஆயிட்டு லூயன் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான். நம்ம தங்லி சொன்னது உண்மையா இருக்குமோ, அவன் நல்லவனா இருப்பானோ அப்படின்னு லூயனுக்கு பயங்கரமா டவுட் இருந்துட்டே இருக்கு. அந்த பூச்சி நேரா கிளம்பி போகுது, கல்லறைக்குள்ள போகுது. அங்க பார்த்தா மாஸ்டரோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, ஆனா எந்த பாடியும் இல்ல. அதை பார்த்துட்டு அந்த பூச்சி மறுபடியும் வேகமா லூயன் கிட்ட திரும்பி வர லூயன் பாக்குறான், அதானே போய் அவனை போய் நம்பலான்னு பார்த்தேன் பாரு, தங்லி என்ன கடைசி வரையே ஏமாத்த பார்த்திருக்கான், இதுக்கு மேல நான் அவனை நம்ப போறது இல்ல அப்படின்னு இன்னும் கொடூரமா சைக்கோ ஆயிட்டு லூயன் சிரிச்சுட்டு அங்கிருந்து வெளியே வரான். வந்து பார்த்தா அந்த இடத்துக்கு கோஸ்ட் அவனை தேடி இங்கே வந்துடுறான். எவ்வளவு தைரியம் தான் உடனே கிளம்பி என்ன பார்க்க வராம நீங்க என்ன பண்ற அப்படின்னு கோஸ்ட் கேட்க ஆரம்பிக்க லூயன் பாக்குறான், 2 நாள் நான் வரல, அதுக்காக என்னையே சந்தேகப்பட்டு தேவையில்லாம வந்துட்டு இருப்பீங்களா என்ன? ஏன் வேற எதுவும் உங்களுக்கு பண்றதுக்கு பிசினஸ் இல்லையா என்ன? நான் எதுவும் மனசெல்லாம் மாறல, எனக்கு முக்கியமான வேலை ஒண்ணு இருந்தது. இப்ப பாருங்க தங்லி அந்த இடத்துல போய் நல்ல கூட்டணியோட சேர்ந்துட்டான். அவனை என்ன கொல்ல முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த உலகத்துல அவனை கொல்லணும் அப்படின்னா நான் மட்டும் மனசு வச்சாதான் முடியும் அப்படின்னு லூயன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அவன் உண்மையான ஒரு மான்ஸ்டர், நீ மான்ஸ்டர் கிடையாது, எதுக்கும் யோசிச்சுக்கோ அப்படின்னு அங்க இருந்து கோஸ்ட் கிளம்ப ஆரம்பிக்க லூயனுக்கு பயங்கரமா உடம்பு வலிக்குது. போற வழியில கோஸ்ட் ஏதோ பண்ணிட்டு போயிட்டான் போல. வழியில அப்படியே பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கான் லூயன். அந்த இடத்துக்கு அல்லகை போன்னு வந்துடுறா. உங்களை எவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு பக்கத்துல வரா. நீ சீக்கிரமா எல்லாரும் என்ன பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து லூயன் கிளம்பி போயிடுறான். ஆனா கோஸ்ட் இன்னும் கிளம்பல. எதுக்காக இந்த தேடுற பூச்சியை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து அனுப்பி விட்டுருக்கான் லூயன்? எதை தேடி இருப்பான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அவன் கிட்ட ஒரு மனசாட்சி மாதிரி ஒரு குட்டி பையன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அவன் சொல்லிட்டு இருக்கான், அவன் தேடுற பூச்சியை நீங்க அனுப்புனா கூட அவனால கண்டுபிடிக்க முடியாது, உங்களாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். அந்த இன்ஜினியர் இருக்கான்ல, அவனுக்கு வேண்டிய அந்த 7 முக்கியமான கல் எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டா என்ன வேலை வேணா பண்ணுவான், கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ஜினியரிங் பண்ணி தருவான். லூயன் எதை தேடினா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அவனை போய் பிடிங்கன்னு சொல்ல சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்ட் அங்க இருந்து போறான். இங்க நம்ம தங்லி கூட முக்கியமான ஆளுங்கெல்லாம் மாஸ்டர், அப்புறம் நம்ம ப்ளூ, அப்புறம் பூஷோலாம் மீட்டிங் போட்டிருக்காங்க. நிறைய பேர் இப்ப நல்ல கூட்டணியில சேரணும் அப்படின்னு வந்துட்டே இருக்காங்களாம். அவங்களுக்குலாம் நம்ம வந்து ஒரு காசு கொடுக்கலாம் அப்படின்னு தங்லி சொல்ல ஆரம்பிக்கிறான். அதை பார்த்துட்டு பூஷோ சொல்றாரு, காசு கொடுத்து வேலைக்கு சேர்க்கறதுக்கும் அவங்க கோஸ்ட் பேல கொடுத்து சக்தி வரும்னு அவங்க ஆளுங்களை எடுக்கிறாங்களே அதுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்களோட பேராசையை நம்ம அதிகப்படுத்துற மாதிரி இல்ல இருக்குன்னு சொல்ல, எதுவுமே கொடுக்காட்டி யாரு வந்து வேலை பார்ப்பாங்க அப்படின்னு தங்லி கேக்குறான். வேலை நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பாப்பாங்க அப்படின்னு சொல்ல, நீங்க ஒரு துறவி, உங்களையும் சாதாரண மனுஷங்களையும் எப்படி ஒன்னா சேர்க்கலாம் அப்படின்னு தங்லி சொல்லிட்டு இருக்கான். இதுக்கான பூஷு கிட்ட பதிலே இல்ல. உடனே பூஷு பாக்குறாரு, நான் இங்க இருந்து கிளம்பி போறேன், ஏதாவது வேலை இருக்கு முக்கியமா அப்படின்னா அப்ப என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, இவ்வளவு டாலரன்ஸ் உங்களுக்கு கம்மியா இருந்ததுன்னா எப்படி ஒரு கூட்டணியோட சேர்ந்து உங்களால வேலை பார்க்க முடியும் அப்படின்னு தங்லி கேட்டுட்டு இருக்கான். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு அவர் நக்கலா போகும்போது பேசி கூட அனுப்பி வைக்கிறான். மாஸ்டர் பூஷு பின்னாடியே போயிட்டு இருக்க தங்லி கிட்ட ப்ளூ பாக்குறான். எதனால நீ இந்த அளவுக்கு ஆட்டிடியூட் காட்டுன்னு எனக்கு சத்தியமா தெரியல, ஆனா இந்த அளவுக்கு ஆட்டிடியூட வச்சுட்டு உன் சீனியர் இருக்கார்ல அவர் மாதிரி நீ ஆகவே முடியாது அப்படின்னு சொல்ல, என் சீனியர் அவ்வளவு கஷ்டப்பட்டாரு, மக்கள்கிட்ட நல்ல பேர் கிடைச்சது, அதை தவிர வேற என்ன அவருக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்ல, இந்த கேள்வி நீ என்கிட்ட கேக்குறனா உன் சீனியரை பத்தி உனக்கு நல்லாவே புரியலன்னு அர்த்தம், நீ என்னைக்குமே புரிஞ்சுக்கவே முடியாது, நீ என்னைக்குமே அவனா ஆகவே முடியாது அப்படின்னு ப்ளூ சொல்லிட்டு இருக்கான். நான் என் சீனியர் ஆகணும்னு ட்ரை பண்ணதே கிடையாது, அந்த மாதிரி யாரும் ஆக கூடாது அப்படின்னு தங்லி சொல்ல, ஒருவேளை நீ ட்ரை பண்ணா கூட உன்னால ஆக முடியாது அப்படின்னு ப்ளூ ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு, உன் மேல எனக்கு எப்பவுமே டவுட் இருக்கு, நீ பண்ற செயல் எல்லாம் பார்க்கும்போது நீ அடுத்த யாங்கா மாறிடுவியோ அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருக்கு, அதனால என்னைக்கா இருந்தாலும் உன் மேல ஒரு கண்ணை வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ப்ளூ கிளம்பிடுறான். தங்லி அமைதியா பாத்துட்டு இருக்கான். அப்படியா, சரி ஓகே பாத்துக்கோங்க அப்படின்னு அவனும் நக்கலா பேசிட்டு இருக்கான். ஆனா அவன் மனசுக்குள்ள இவர் சொன்னதெல்லாம் பயங்கரமான ஒரு காயத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை. தங்லி நேரா வெளியே வந்துடுறான். மாஸ்டரை பாக்குறான். மாஸ்டர் பாத்துட்டு இருக்காரு, ஏன்பா பூஷு கூட சண்டை போடுறீங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. தங்லி உடனே பாத்துட்டு, நான் ஒன்னும் அப்படி தப்பா பேசலையே, கரெக்டா தானே பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவர் அவ்வளவு பெரியவருப்பா, நமக்காக ஹெல்ப் பண்றதுக்காக இறங்கி வராரு, அவர் பண்ணணும் கூட அவசியமே இல்ல அப்படின்னு மாஸ்டர் சொல்ல, என் பாதையில என்ன தெரிஞ்சதோ அதை தானே நான் பண்ணிட்டு இருக்கேன், இந்த இடத்துல ஒரு சில மாற்றங்கள்லாம் நான் பண்ண வேண்டி இருக்கு, நான் போய் அதை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு தங்லி கிளம்புறான்.
போயிட்டு ஏதோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கான். அங்க அந்த அலக்கை குட்டி குட்டி மாஸ்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் ஓடி வராங்க. எதுக்காக ஏன் வேலையில இருந்து என்ன நீ மாத்தி வச்சிருக்க, எதுக்காக புது வேலை எனக்கு கொடுத்திருக்க அப்படின்னு ஆளுக்கு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. தங்லி பாத்துட்டு இருக்கான். உங்க வேலையில நிறைய லாகிங் இருக்கு, நிறைய பேர் எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்க மாட்டீங்க, அதனாலதான் உங்க திறமைக்கு ஏத்த மாதிரி உங்க வேலையில நான் மாத்தி வச்சிருக்கேன், ஒரு 15 நாள் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, உன் இஷ்டத்துக்குலாம் எங்களால இப்படி மாத்த முடியாது, லேக் இருக்குங்கிறத யாரை கேட்டு முடிவு பண்ண அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, 10 வருஷமா என்னென்னலாம் ரெக்கார்ட் இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்து படிச்சுட்டேன், இதுல அவ்வளவு லேக் இருக்கு, இது கூட உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்க, 10 வருஷம் ரெக்கார்ட் எடுத்து இத்தனை நாள்ல படிச்சிருக்கியா, நீ தூங்குவியா தூங்க மாட்டியா, நீ எல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது, 4 ஆளுக்கு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அட ஆமா அவன் மனுஷனே கிடையாதுன்னு அப்புறம் அவங்களே யோசிக்கிறாங்க. ஒருவேளை நீங்க எல்லாம் இடம் மாறி அப்பயும் எதுவும் சரிப்பட்டு வரல அப்படின்னா நான் மறுபடியும் இந்த இடத்த விட்டே கிளம்பி போயிடுறேன், இங்க இருக்கவே மாட்டேன்னு சொல்ல, அப்படியா இவனே போயிடுறானா, 15 நாள் தானே போனா போது பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், 15 நாள் அந்த இடத்த விட்டு காலி பண்ணும் அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிக்க தங்லி பாக்குறான். எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த கூட்டணியில சேர்ந்திருக்கேன், அப்பெல்லாம் நான் இங்க வெளியே போக மாட்டேன் அப்படின்னு. இப்பதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னொருத்தனை காட்டுறாங்க. நம்ம ஷென்னோட பாஸ் ஒருத்தர் இருந்தான்ல, அதான் அந்த பிளாக் மார்க்கெட் ஓனர் இருந்தான்ல, அவனை காட்டுறாங்க. அவனுக்கு தகவல் வருது தங்லி இந்த மாதிரி நல்ல கூட்டணியோட போய் செட்டில் ஆயிட்டான், அவன் பேச்சை எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. அவன்கிட்ட தான் அந்த மறு உயிர் மந்திரம் இருக்கு, அது எப்படியாவது வாங்கறதுக்கு நானும் கிளம்பி போறேன் அப்படின்னு மாஸ்க் எல்லாம் கழட்டிட்டு அந்த பையன் இருக்கானே சாதாரணமான ஒரு ஆள் மாதிரி கிளம்பி போயிட்டு இருக்கான். ஷாங்குன்னு சொல்லிட்டு பேரை கூட வச்சுக்கிறான். இந்த ஷாங்குங்கிற பேரு தங்லியோட சீனியர் இருக்காருல அந்த பேர் தானா. நேரா கிளம்பி இவனும் மக்களோட மக்களா எத்தனையோ பேர் சேரணும்னு வந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க கூட கிளம்பி வந்துட்டு இருக்கான். இங்க பார்த்தா நம்ம தங்லி போயிட்டு இருக்கிறதுல ஒரே பிரச்சனையா இருக்கு. நம்ம கல்லு பையன் இருக்கான்ல, எக்கச்சக்கமா நிறைய கல்லா கட்டி வச்சுட்டு அந்த பக்கமா போற யாரையும் டிராவல் பண்ண விடாம தடுத்துட்டு இருக்கான். எல்லாரும் சண்டை போறதுக்கு போயிடுறாங்க. தங்லி அங்க வரான். அங்க இருக்கிற அத்தனை கல்லையும் தூக்கி பறக்க விட்டு யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துல ஒரு இடத்துல பிக்ஸ் பண்ணிட்டு தங்லி பாத்துட்டு இருக்கான். உனக்கு போய் தெரிஞ்சவங்க எல்லாம் காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கல்லா கட்டிட்டு இருக்க, இதை யாராவது அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும், அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும் பயப்படுற, கரெக்ட் தானே, உனக்கு எப்படி ஒன்ன காப்பாத்திக்கணும் எப்படி மத்தவங்களை காப்பாத்திக்கணும் நான் சொல்லி தரேன், ஓகேவா அப்படின்னு சொல்ல கல்லு பையன் முறையா சிரிக்கிறான். தங்லி அவனை கூட்டு போய் உட்காந்துட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்க அந்த பக்கமா ஷீஷி நிக்கிறா. தங்லியையும் கல்லு பையனையும் அமைதியா அழகா பாத்துட்டு இருக்கா. இங்க தங்லி இந்த பையனுக்கு சொல்லி கொடுக்கறதுலாம் வேற எதுவும் இல்ல, சீனியர் என்னென்னா தங்களுக்கு சொல்லி கொடுத்தானோ அதெல்லாம் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். என் சீனியர் சொல்லி கொடுத்து எனக்கு கொஞ்சம் அறிவு வந்த மாதிரி இந்த பையனுக்கும் அறிவு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுக்க அமைதியா கிளாஸ் எடுக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த எரும மாடு அப்புறமா அந்த டாடா அப்படின்னு எல்லாரும் வந்துடுறாங்க. பாக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தான்ல நம்ம லூயன், அதுக்காக தான் அத்தனை பேரும் நம்ம கம்பெனியை பார்த்தா அவங்களுக்கு என்ன மட்டமா இருக்கா, சும்மா ஓடக்கூடாது அப்படின்னு ஆளுக்கு கத்திட்டு இருக்க. லூயன் உள்ள இருந்து கூப்பிடுறான். என்னடா நான் செத்து போயிட்டு நினைச்சா ஆளுக்கு ஆடிட்டு இருக்கீங்களா, நான் வந்துட்டேன், இங்க பாருங்க இதுக்கு மேல நம்ம அமைதியா இருக்க போறது இல்ல அப்படின்னு ஒரு பேட்ச் எடுத்து போட்டு நம்ம ஆளுங்க எல்லாம் சீக்கிரட்டா அங்கங்க இருக்காங்கல்ல அத்தனை பேரையும் கூப்பிடுங்க, யாரையும் ஓடாதீங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்க உடனே இந்த டாடா மூஞ்சில எல்லாம் ஒரு வெறி வர ஆரம்பிக்குது. அதுவும் இந்த எரும மாடு இருக்கான் அவன் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம சுஞ்சி வரா நேரா மாஸ்டர் பாக்கிறதுக்கு, மாஸ்டர் நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, செல்லம் வந்துட்டியா, நல்ல வேலை நீ திரும்பி வந்துட்ட அப்படின்னு சொல்ல நிறைய பேர் புதுசா ஆளுங்கெல்லாம் உள்ள வராங்கல்ல, அவங்களுக்கு ட்ரைனிங் பண்றதுக்கு ஆளுங்க வேற யாரும் இல்ல, அதுக்குதான் நானும் போய் ட்ரைனிங் பண்ணவா, அதுவும் இல்லாம எனக்கு பதவியை திரும்ப கொடுக்கணும்ல, நான் தங்லிக்கு ஹெல்ப் பண்ணேன் தான் என்ன பதவியில இருந்து தூக்குனீங்க, தங்லியே இப்ப நல்லவர்னு தெரிஞ்சு அவரை நீங்க சேர்த்து வச்சிட்டு இருக்கீங்க, அப்ப எனக்கும் எந்த தப்பும் இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு அவ கேட்க ஆரம்பிக்கிறா. மாஸ்டர் பாக்குறாரு, மத்தவங்க சொல்ற வரையே நீயே எந்த முடிவும் எடுக்காத, இப்ப நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்ல சுஞ்சி அங்க இருந்து கிளம்பிடுறா. நேரா அங்க கூர்கால அவன் தான் வர ஆளுங்களுக்கு எல்லாம் டெஸ்ட் வச்சு ஆள் எடுத்துட்டு இருக்கான். கூர் நம்ம சுஞ்சியை பார்த்தோன்னு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். சுஞ்சி வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இவங்களெல்லாம் பாரு நான் எடுத்திருக்கேன் இந்த வரைய 160 பேருக்கும் மேல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல சுஞ்சி நானும் பாக்குறேன் அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. அப்ப அந்த ஷாங்குன்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டு அதான் பிளாக் மார்க்கெட் ஓனர் வந்திருக்கான்ல அவன் அங்க வந்துடுறான். என்ன இங்க கூட சேர்த்துக்கங்க, எனக்கு நல்லா ஜோசியா பார்க்க கூட வரும், ஒண்ணுக்கு 2 பெனிஃபிட் இருக்கு, அதுவும் இல்லாம எனக்கு சம்பளம் கூட அவ்வளவா கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அவன் ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டு இருக்கான். சுஞ்சி பாக்குறா. அம்மா நீ ஓவரா பேசுற, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க என் பேரு ஷாங் அப்படின்னு சொல்லிடுறான். ஷாங்கா இது நம்ம தங்லியோட சீனியர் பேரு, அந்த பேர் ரொம்ப அவருக்கு சென்சிட்டிவான விஷயம், அதனால உன் பேர்லாம் வெளியே சொல்லிக்காதுன்னு சொல்ல என்னங்க அது அநியாயமா இருக்கு, என் பேரையே கூட நான் வெளியே மறைக்கணுமா என்ன, இப்படி கூட ஒரு மனுஷன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தங்லியை பத்தி இவன் கேவலமா பேச ஆரம்பிக்க மத்த எல்லாரும் ஆமா இது கொஞ்சம் ஓவர் தான் அப்படின்னு ஆளுக்கு கத்த ஆரம்பிக்கிறாங்க. சுஞ்சி பாக்குறா, தங்லி ஒண்ணும் அந்த மாதிரி ஆள் கிடையாது, இதனால நம்ம கொஞ்சம் மரியாதையோட நடந்துக்கலாமே தான் நான் சொன்னேன், வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க அப்பயும் அடங்காம இந்த ஷாங்க ஆடிக்கிட்டே இருக்கான். சுஞ்சி பாக்குறா, நீ ஓவரா பேசிட்டு இருக்க, உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கான். நம்ம செய்யும் இங்க பாருங்க இதான் பாடி, இதுல எங்கெல்லாம் நரம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்ல இருந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான்.
அந்த பக்கமா நம்ம பனிவீரன் உட்காந்துட்டு பரவாயில்ல சீயோனுக்கும் கொஞ்சமாச்சும் மூளை இருக்கு போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம தங்லி வந்துட்டு என் கூட இருக்கிற எல்லாரும் அறிவாளிங்க தான், உன்ன மாதிரி சில பேர் ஓடி ஓடி போறாங்க பாரு, அவங்களுக்கு தான் சுத்தமா அறிவே கிடையாது அப்படின்னு சொல்ல, நீ எங்க இருந்து வர எப்ப வரனே தெரிய மாட்டேங்குது. ஆமாண்டா நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசலாம் தான் வந்தேன். பின்னாடி ஒருத்த ஆத்து பக்கமா ஜோசியம் சொல்லிட்டு இருக்கான். அவனை பத்தி நிறைய புட்டு போட்டு வைக்கிறான். அவன்கிட்ட போய் என்னன்னு ஒரு வார்த்தை கேளு அப்படின்னு பனிவீரன் சொல்ல, இங்க அந்த ஜோசியக்காரன் வேற யாரும் இல்ல, பிளாக் மார்க்கெட் ஓனர் தான். வந்து உட்காந்துட்டு எல்லா கேள்வியும் தங்கிலிய பத்தி தான் இருக்கு. தங்கிலி மனசுல என்ன நினைக்கிறாரு, என்னங்க யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு ஆளாளுக்கு கேக்குறாங்க. இவனும் ஏதோ நல்ல கதையா விட்டு அடிக்க ஆரம்பிக்க அந்த பக்கம் தங்கிலியே வந்துடுறான். அதை என்கிட்டயே கேட்கலாம்ல, எதுக்கு அடுத்தவன்ட்ட கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் தங்கிலியை பார்த்து பயந்துட்டு அலறி அடிச்சுட்டு அங்க வந்து ஓட ஆரம்பிக்க தங்கிலி நேரா இந்த ஓனர் கிட்ட வரான். தங்கிலி பேசும்போது லாஸ்ட் டைம் அவன் மாஸ்க் போட்டிருந்தாங்கிறதால இது ஓனர் அப்படிங்கிறது தங்கிலிக்கு தெரியல. ஆனா முதல் தடவை அந்த லெட்டரை டெலிவரி பண்றதுக்காக அந்த பில்டிங்ல இருந்து வந்திருந்தால இவன் தானே வந்தான். கேர் ஃப்ரீ அப்படின்னு கூட பேரை சொன்னானே. ஓ கேர் ஃப்ரீ சார் நீங்களா அப்படின்னு கேட்க, என் பேர் வந்துட்டு ஷாங் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே இந்த உசுப்பேத்துற மாதிரி சீனியர் பேரை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஓ ஷாங்கா, சரி ஓகே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, ஷாங்கு வேகமா பக்கத்துல ஓடி வந்து எனக்கா அந்த மறுவாழ்வு மந்திரம் நீங்க வச்சிருக்கீங்கல்ல அது வேணும் அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே ஒரு தடவை ஷென்னை வந்து என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது மறுவாழ்வு மந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் கேட்டானா. ஓ பிளாக் மார்க்கெட் ஓனர் நீயா, நீ கேட்ட கேள்வியிலேயே உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த வேலைலாம் வச்சுக்காத, மறுஉயிர் மந்திரம்லாம் யாருக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்ல, உங்ககிட்ட பாதி தான் இருக்குன்னு தெரியும், லூயன்ட்ட பாதி இருக்குல்ல, நான் அவர்கிட்ட போய் மீதியை வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவங்க வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். லூயன் பக்கத்துல கூட போகாத, உன்னால அது முடியாது, தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்ல, சரியான நிறைய இருப்பீங்க போல, நான் வந்துட்டு எல்லாரும் மனுஷங்கன்னு உங்களை நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா நீங்க ஒரு நிறைய ஆத்மா போல அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா அவன் பேசி சிரிக்க ஆரம்பிக்கிறான். நரிக்கு அடுத்தவங்க இதயத்தை எப்படி வெளியெடுத்து சாப்பிடுறது நல்லாவே தெரியும், அது உனக்கு தெரியும்ல அப்படின்னு தங்கிலி கேட்க, சுஞ்சி அந்த பக்கமா வந்துடுறா. ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. சுஞ்சியை பார்த்ததும் தங்கிலி, சுஞ்சி நீ வந்துட்டியா, உன்ட்ட நான் கொஞ்சம் பேசணும், அது மட்டும் இல்லாம அந்த பையன் இருக்கான்ல இவனுக்கு எடுபடி வேலை இருந்தாது கூட பாவம் பாத்துக்கிட்டோம், ஜோசியம் பாக்கிறதுல காசு சரியா பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிடுறான். என்னது எடுபடியா நானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த ஷாங்கு வர கோவம் ஆயிட்டு இருக்கான். சுஞ்சி கிட்ட தங்கிலி தனியா போயிட்டு என்னால உன் பதவி போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்ல உங்களால இல்ல, என் மேல ஏற்கனவே நிறைய பேருக்கு வெறுப்பு இருந்துச்சு அப்படின்னு சுஞ்சி சொல்லிட்டு இருக்கா. ஆனா அப்படி நான் சும்மா விடக்கூடாதுல்ல, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணி ஆகணும்ல, நீ என் கூட வா ஒரு இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா தங்கிலி கூட்டு போயிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துல தான் நம்ம ஷீஷி, அப்புறமா அந்த பறவை உலகத்தோட தலைவன், அப்புறம் சேயூன் ஷென்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் இருக்காங்க. ஹை எல்லாரும் இங்கதான் இருக்காங்களா அப்படின்னு சுஞ்சி போய் உட்கார்றா. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு மத்தவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அத்தனை பேரும் சாப்பிட உட்கார சுஞ்சிக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. அவ பாட்டுக்கு இமோஷனல் ஆயிட்டு இருக்கா. தங்கிலி பாக்குறான், நம்ம எல்லாம் ஃபேமிலியா ஒன்னா சேர்ந்திருக்கோம், இமோஷனல் ஆகாம சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சுஞ்சி இவன் கூட சேர்ந்து நல்லா தண்ணி அடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு மறுபடியும் இந்த ஷாங் இருக்கான்ல பிளாக் மார்க்கெட் ஓனர், அவன் வந்துடுறான். சுஞ்சியை பார்த்து, உனக்கு எவ்வளவுதான் நீ முன்னே நாள் முட்டுக்கட்டை போட்டே இருக்காங்கல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், என் கூட வந்து சேர்ந்துக்கிறியா அப்படின்னு கேட்க, இங்க பாரு தங்கிலி கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ற வேலை வச்சுக்காது, அது உனக்கும் நல்லது இல்ல யாருக்கும் நல்லது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுஞ்சி அங்க இருந்து போயிடுறா. நீ கண்டிப்பா என்கிட்ட ஒரு நாள் வருவ, நான் உனக்கு அப்ப ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை இங்க இருந்து அமுச்சு வச்சிட்டு இருக்கான் அந்த மாஸ்டரும். அடுத்து இந்த பூஷு இருக்கார்ல, அவருக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல எழுதி இருக்கு, இந்த டாட்டா இருக்கால அவளும் இந்த பூ பொண்ணு ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்கு. இவ பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்காரு. தங்கிலி ஏதோ ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதுறான். அந்த லெட்டரை நேரா ஷென்னி கிட்ட கொடுத்து விடுறான். இதை போய் காட் ஃபாதர்ட்ட கொடுத்துட்டு மாஸ்டர்ட்ட அப்படின்னு. என்ன எழுதி இருக்குன்னு கூட கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்கறது அந்த அளவுக்கு நான் சீவன் மாதிரி முட்டாள் கிடையாது, அதிகமா தெரிஞ்சுக்கிட்டா சீக்கிரமா சாவறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல, தங்கிலி அவனை பார்த்து சிரிக்கிறான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.